ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் மட்டன் கீமா இருக்குது. இது வந்து மட்டன் கீமாவில் நாங்கள் வந்து கட்லெட் பண்ணலாம். வெறும் கீமாவும் உருளைக்கிழங்கு போட்டு கட்லெட் பண்ணலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வரட்டும், பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக நான் எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 வெங்காயம் கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். போட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். லைட்டாக கொஞ்சம் இதாகட்டும். சீஸ் கூட போடலாங்க. இதில் நான் சீஸ் கூட போட்டு செய்கிறேன். உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே செய்யலாம். நான் கொஞ்சம் சீஸ் கூட போட்டு செய்யலாம்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த கீமா போட்டுக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சு கொஞ்சம் தாங்க இருக்குது. நான் ஒரு 100 கிராம் இருக்கும், அது போட்டுக்கலாம். கீமா நல்லா வந்து இதுலேயே நல்லா வதக்கிக்குங்க. இந்த கீமா வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதுவும் போட்டுக்கலாம். இதில் போட்டு அப்படி உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டானா பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. பசங்க கூட சாப்பிட்றது பச்சை மிளகாய் வாயில வந்தால் காரமாக இருக்கும்னு சொல்லி நான் பச்சை மிளகாய் போடல. அதுக்கு தான் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன், கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் போட்டேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது இதாகிடுச்சு. இது உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து தோலெல்லாம் உரிச்சு இதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நான் மயோனீஸ் கூட போடுறேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் கொஞ்சமாக போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நல்லா இது வந்து மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் ஒரு முட்டை எடுத்து நல்லா பேட் பண்ணி இது வந்து இது பண்ணி கட்லெட் மாதிரி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் போட்டு பாருங்க, தவால எண்ணெய் போட்டு இருக்கு, சூடாகட்டும். நல்லா போட்டு நல்லா தடவிக்குங்க பிரெட் கிரம்ஸை. அப்படியே போடுங்க. இதில் போட்டு அப்படியே எல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் போட்டுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படியே சூப்பராக வருது பாருங்கள். டேஸ்ட்டு கூட அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பாருங்க, சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறோம், வியூஸ் வரமாட்டேங்குது. ஷேர்லாம் ட்ரை பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பாருங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு, அப்படியே சூடா இருக்கு ரொம்ப.
அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், நல்லா ஒடிது பாருங்கள். அவ்வளோ கெச்சப்போட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வாங்க சாப்பிடலாம்.